அத்தை, நாங்க ஊருக்கு கிளம்புன எல்லாம் பேக் பண்ணிட்டேன். என் வீட்டுக்காரர் வந்ததுமே கிளம்புறோம். எங்க ஊர்ல திருவிழா போயிட்டு வந்துடுறோம் அத்தை. நல்ல விஷயம் தாம்மா, திருவிழாவுக்கு தானே போறீங்க. நீ பாப்பாவையும் கூட கூட்டிட்டு போயிருமா. பாப்பாவா? நான்லாம் அங்க கூட்டு போக முடியாது அத்தை. நீங்க இங்கேயே வச்சு பாத்துக்கோங்க. நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் தான் போறோம். என்னம்மா இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? அப்பெல்லாம் எடுத்தோடனே என் பொண்ணுன்னு சொல்லுவ. இப்ப என்ன கூட்டு போறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நீ கூட்டிட்டு போமா, நான் வேலை வெட்டிக்கு போவேல, 10 ரூபா சம்பாரிச்சிட்டு வருவேல. சம்பாரிங்க, சம்பாதிக்காம போங்க. நான் அங்க இந்த பிள்ளைய கூட்டு போனேன்னா எங்க அண்ணி எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு தெரியும்ல. நான்லாம் கூட்டு போக முடியாது. அங்க போய் அவமானம்லாம் பட முடியாது என்னால. நீங்க இந்த பிள்ளைய வச்சு பாத்துக்கோங்க. நான் இங்க வரும்போது இங்க பாத்துக்கிறேன். என்ன பேசுற பிரியா? உங்க அண்ணிங்களுக்கெல்லாம் தெரியும்ல இங்க குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லித்தானே உன்னை கட்டிட்டு வந்தான். இப்ப எடுத்த கவுத்தான்னு பேசிட்டு இருக்க. நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரியா. நாங்க திருவிழாவுக்கு போறோம். அங்க 4 இடத்துக்கு போய் ஒரு வேடிக்கை கூட பார்க்க முடியாது. இது நயனுக்கிட்டு இருக்கோம். நான் அங்க கூட்டு போய் வச்சு பார்க்க முடியுமா? எங்க அண்ணிட்ட விட்டாலும் எங்க அண்ணி கோவப்படுவாங்க. உன் பிள்ளையா இருந்தா கூட பாத்துக்குவேன். இது ஊரா ஒருத்தி பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இந்த பிள்ளை இங்கே இருக்கட்டும் அத்தை. நான் நினைச்சது சரியாதான் இருக்கு. என் சொந்தக்காரங்களாம் சொன்னாங்கன்னு தான் உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ இப்பயே இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறியே. இனி போக போக என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு.